ஸ்டாக்ஸ் வாங்கி விற்று தலைவலியோடு இருக்கிற இன்வெஸ்டராக நீங்கள் இருக்க வேணாம்னு நினைக்கிறீங்களா? மியூச்சுவல் ஃபண்டில் தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். 1 கோடி என்ற இலக்கை அடையலாம். சில ஆயிரம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு முதலீட்டாளராக நீங்கள் இப்போ இருந்தாக்கணும். லட்சங்களை கடந்து 1 கோடியை நீங்கள் எட்ட முடியும். மைல்ஸ்டோன்ஸ் 12 அதற்கான ஒரு இடம் தான். அது உங்களுக்காக தான் உருவாக்கி இருக்கோம். இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக நீங்கள் நிச்சயமாக 1 கோடி என்ற இலக்கை அடைய முடியும். ஒவ்வொரு மைல்களாக கடந்து 1 கோடி உங்களுக்கு வந்து சேரும். கீழே உள்ள ஃபார்மை ஃபில் பண்ணுங்க, M2W சேருங்க, நிம்மதியாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. பெண்களுக்கு நிதிமயமான வாழ்க்கை எப்போது ஆரம்பிக்கிறது? முக்காவாசி பேரு இதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்கன்னாக்கா, வேலைக்கு போய் சம்பளம் வாங்கின உடனே ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நான் அதை அப்படியே ஏற்க மறுக்கிறேன். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன அந்த காரணம்? அந்த பணத்தை பெற்ற பின் அந்த பெண் என்ன செய்கிறாள் என்பதுதான் அவளுடைய வாழ்க்கை உண்மையிலேயே நிதிமயம் ஆச்சா இல்லையான்றதை தீர்மானிக்கக்கூடியது. சப்போஸ் ஒரு பெண் தன் சம்பளத்தை வாங்கி நேரா கொண்டு போய் வீட்டுல அவங்க அம்மா கிட்டயோ அப்பா கிட்டயோ கொடுக்குறானாக்கா, அவங்களுடைய வாழ்க்கை தான் நிதிமயமாகுது. அந்த பெண்ணுடைய வாழ்க்கை நிதிமயம் ஆவது இல்லை. இதை மாற்ற வேண்டும் என்ற நோக்கம் பெண்களுக்கு மட்டும் இல்ல, அரசுக்கே இருக்கு. எப்படின்னு சொல்றேன். நீங்க எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஒரு முதலீட்டு திட்டம் சுகன்யா சம்ரிதி. சின்ன வயசுல இருந்து ஒரு பெண்ணின் பெயரில், உங்க மகளின் பெயரில் பணத்தை போட சொல்றது. 18 வயது அடைந்த பிறகு அந்த பணத்தை அவங்க கிட்ட சேர்க்க வைப்பது. நோக்கம் என்ன தெரியுமா? 18 வயசுக்கு அப்புறம் ஒரு பர்சனுக்கு பணம் போகும்போது அந்த பணத்தை என்ன செய்ய வேண்டும் என்ற உரிமை, முடிவெடுக்கும் உரிமை அந்த நபரை சார்ந்தது. இந்த ஸ்கீமுடைய நோக்கம் என்னன்றத இந்த இடத்துல புரிஞ்சுக்கிங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸை நீங்க உங்க மக பேர்ல போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. 18 வயது கடந்த பிறகு அவங்க முதல்ல ஒரு சின்ன ப்ரொசீஜரை ஃபுல்ஃபில் பண்ணிட்டா, அதுக்கப்புறம் அவங்க தான் அந்த முடிவை எடுக்க வேண்டும். அந்த முதலீட்டை பற்றி, அதை வச்சுக்கிறோமா விற்கணுமா, வித்தா பணம் அவங்க அக்கௌண்ட்டுக்கு தான் போகும், அப்பா அம்மா அக்கௌண்ட்டுக்கு போகாது. இதெல்லாம் பாலிசி சார்ந்த வடிவங்கள். இந்த வடிவங்கள் ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படியாவது பெண்களின் வாழ்க்கையை உண்மையான நிதிமயமான வாழ்க்கையாக உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் இதையெல்லாம் நம்ம செய்யறோம். ஆனா அப்படி நடக்குதா? நான் சில பிராக்டிக்கலான உதாரணங்களை சொல்றேங்க. முதல்ல நான் சொன்னேன், சம்பளத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு போன பிறகு அந்த பெண் அந்த பணத்தை தானே நிர்வகிக்கிறாரா அல்லது அப்படியே கொண்டு போய் அப்பா அம்மா கிட்ட கொடுக்கிறாரா அப்படிங்கிறது தான் அவள் வாழ்க்கை நிதிமயமாச்சா இல்லையா என்பதை தீர்மானிக்க கூடியதுன்னு. இதே நான் அப்பா அம்மாவுக்கு எதிராக பேசுறேன்றதுலாம் இல்லைங்க. ஒரு அடல்ட்டுக்கு தன்னுடைய நிதியை பாதுகாப்பதற்கும் மேனேஜ் பண்றதுக்கும் பொறுப்பு இருக்கிறது. இது உரிமை இல்லை, இது பொறுப்பு. அந்த பொறுப்பை அவர் நிறைவேற்றாமல் அதை இன்னொருத்தர்கிட்ட கொடுக்கறாங்கனாக்கா, அந்த இடத்துல அந்த நபர் பொறுப்பற்றவராக ஆகிவிடுகிறார். பாருங்க, வேலைக்கு போய் சம்பாதிச்சு பணத்தை வீட்டுக்கு கொண்டு வந்து கூட அது என்ன செய்யணும்ன்ற முடிவை எடுக்கக்கூடிய இடத்துல அந்த நபர் இல்லைன்னாக்கா, அவங்க கிட்டத்தட்ட பொறுப்பற்றவர் ஆகிவிடுகிறார். அப்பனா என்ன, வீட்டுக்கெல்லாம் பணம் கொடுக்க கூடாது அப்படின்னு என்ன தூண்டி விடுறீங்களா அப்படின்னு கேட்கலாம். இல்ல, வீட்டுக்கு பணம் கொடுப்பதும் அந்த நபருடைய முடிவாக இருக்க வேண்டும். எவ்வளவு கொடுக்க வேண்டும், தன்னுடைய செலவுக்கு எவ்வளவு வைத்துக் கொள்ள வேண்டும், தான் எவ்வளவு சேமிக்க வேண்டும், எந்த இடத்தில் முதலீடு செய்ய வேண்டும், இதையெல்லாம் தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் அந்த நபர் இருக்க வேண்டும். குடும்பத்திற்காகவே உழைக்கும் ஒரு நபர் கூட இதை செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய முக்கிய பாயிண்ட். அதுதான் மையப்புள்ளி. அந்த இடம் தான் ஆரம்பம் ஒரு பெண்ணின் நிதிமயமான வாழ்க்கை. எத்தனை பேர் அந்த இடத்துல இருக்காங்க? இந்த வீடியோ பார்க்கக்கூடிய பெண்கள் நிறைய பேர் இருப்பீங்க.
நீங்க சொல்லுங்க, உங்க வாழ்க்கை உண்மையிலேயே நிதிமயமானதாக ஆரம்பிச்சுதா? இப்ப இருக்கா? நாளைக்கு எப்படி இருக்க போகுது? சரி, நான் வேலைக்கு போக ஆரம்பிச்ச காலத்தை ஒரு உதாரணமா சொல்லி இந்த வீடியோ ஆரம்பிச்சேன். திருமணமான பிறகு ஒரு பெண் வேலைக்கு சென்று சம்பாதித்து தான் சம்பாதித்த பணத்தை தானே நிர்வகிக்கிறாரா, அல்லது அதன் நிர்வாகத்தை அப்படியே கணவனிடம் கொடுத்து விடுகிறாரா? இது இரண்டாவது கேள்வி. அவளுடைய பணத்தை என்ன செய்ய வேண்டும் என்ற எல்லா முடிவையும் அந்த கணவனே எடுக்கிறார் என்றால் அந்த பெண்ணின் வாழ்க்கை நிதிமயம் அற்றது. She is not having a financial life. அடையாளம் இல்லாத நபராக அந்த பெண் அந்த இடத்தில் மாறி விடுகிறார். என்ன சார், வேலைக்கு போறாங்க, சம்பாதிக்கிறாங்க, 4 பேருக்கு அவங்க சமூகத்துல ஒரு அந்தஸ்தான ஆளா இருக்காங்க, அவங்கள போய் நீங்க அடையாளம் இல்லாத ஆளு அப்படின்னு சொல்றீங்களே. நிதிமயமான வாழ்க்கை தான் ஒரு நபருக்கு அடிப்படை அடையாளம். அது இல்லைன்னா உங்களுக்கு ஐடென்டிட்டியே கிடையாது. நாளைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அதை பைனான்சியலா ஹேண்டில் பண்ணக்கூடிய பைனான்சியல் கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்கணும், முடிவெடுக்கும் திறன் இருக்க வேண்டும், தைரியம் இருக்கணும். இது மூணுமே நீங்க உங்களுடைய பைனான்சியல் ரெஸ்பான்சிபிலிட்டியை இன்னொருத்தருக்கு கொடுக்கும் போது உருவாகாது, அழிந்து விடுகிறது. அப்படின்னா என்ன? ஒரு ஃபேமிலியில ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஏர்ன் பண்றாங்க, நல்ல வேலையில இருக்காங்க, 2 பேரும் நல்ல நிதி நிலைமையில இருக்காங்க. அவங்க 2 பேரும் ஒருத்தர் இன்னொருத்தர் விஷயங்கள்ல தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்றீங்களா? இந்த கொஸ்டின் வரலாம். நான் அப்படிலாம் சொல்லல. ஒரு நபர் தன்னுடைய வருமானத்தில் எவ்வளவு பணம் குடும்பத்திற்கு செல்ல வேண்டும் என்பதை பேசி தீர்மானிக்கக்கூடிய அளவு தனிநபராக இருக்க வேண்டும். நான் ஃபேமிலிக்கு இதை பண்ணுவேன், என்னுடைய பர்சனல் சேவிங்ஸ் இவ்வளவு, என்னுடைய பர்சனல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இவ்வளவு, இதை நான் செய்வேன், தொடர்ந்து இதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த பர்சன் தாராளமா கணவர்கிட்ட சொல்லலாமே. இன்ஃபேக்ட் 2 பேருக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான போட்டி கூட இருக்கலாம், தப்பு இல்ல. யார் இதை பெட்டரா பண்றாங்கன்னு. இந்த அடிப்படையில் வரக்கூடிய ஆண் பெண் நிதி உறவு எப்படி எல்லாம் இருக்கணும்? ஃபர்ஸ்ட், பெண்ணுக்கு என்று தனியான ஒரு நிதிமயமான வாழ்க்கை இருக்கணும். சம்பளம் வருதா, அதுல ஃபேமிலிக்கு எவ்வளவு செலவு பண்ணணும், எவ்வளவு பணத்தை சேமிக்கணும், எவ்வளவு பணத்தை முதலீடு பண்ணணும். ஒருவேளை அந்த பெண்ணை நம்பி அவளுடைய பெற்றோர்கள் முதுமையான நிலையில் இருந்தால் அவங்களுக்கு எவ்வளவு பணம் அவங்க மாசம் மாசம் கொடுக்கணும். ஒருவேளை பெற்றோர்கள் அவங்கள நம்பி இல்லை, ஆனா நாளைக்கு இருப்பாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்தாக்கா பெற்றோர்கள் பெயரில் எவ்வளவு பணத்தை முதலீடு பண்ணணும், அல்லது தன் பெயரிலேயே முதலீடு செய்து பெற்றோர்களுக்காக தனியான ஒரு முதலீட்டு குவியலை எப்படி உருவாக்க வேண்டும். இது எல்லாம் கிளியரா இருக்கணும். சார், நான் ஒரே எங்க பெற்றோருக்கு கூட பிறந்தவங்க யாரும் கிடையாது, அவங்க எல்லாம் தனியார்ல வேலை பண்ணி ரிட்டையர் ஆக போறாங்க, அவங்களுக்குன்னு பெருசா ஒண்ணும் இல்லை, எல்லாத்தையும் எனக்கு செலவு பண்ணிட்டாங்க, நாளைக்கு என்ன நம்பிதான் அவங்க இருக்காங்க, நான் என்ன பண்ணணும், எனக்கு கொஞ்சம் இந்த விஷயம் ஒரு சிக்கலான விஷயமா இருக்குன்னு எத்தனையோ பேர் என்கிட்ட வந்து சொல்றாங்க, கேட்கறாங்க. அப்ப நான் அவங்களுக்கு சொல்ற விஷயம் இதுதான். நீங்க வேலைக்கு சேர்ந்த நாள்ல இருந்து உங்க சம்பளத்துல ஒரு சின்ன தொகை, மேபி 2000, அப்புறம் நீங்க வளரும் போது ஒரு 5000, நல்ல நிலைமையில இருக்கும்போது ஒரு 10,000 மாசம் மாசம் அவங்களுக்காக நீங்க இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருங்க. ஒரு 10 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இப்ப அவங்களுக்கு 50 வயசு ஆகுதா, 10 வருஷம் கழிச்சு உங்ககிட்ட போதுமான பணம் இருக்கும். அதுல இருந்து மாசம் மாசம் ஒரு SWP பண்ணி அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. அந்த பணத்தை உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்க முதலீடு செய்யக்கூடிய பணத்தோட மிக்ஸ் பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். இதை திருமணமான ஒருவரால் செய்ய முடிகிறதா என்பதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அப்படி அவங்க செய்யறாங்கன்னா அப்ப அந்த இடத்துல ஆண் பெண் நிதி உறவு அந்த குடும்பத்தில் சரியாக இருக்கிறதுன்னு நான் அடிச்சு சொல்லுவேன். எல்லா நேரத்திலும் அந்த உறவு ஆரோக்கியமா இருக்கும். வேற ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஒரு பெண் சம்பாதிக்கிறாள், அவர்களுடைய பெற்றோருக்கு ஒரே குழந்தை, அவர்களுக்கு செய்யக்கூடிய நிதி உதவிகளை தன் கணவருக்கு தெரியாமல் செய்ய வேண்டிய ஒரு இடத்தில் அந்த பெண் இருக்கிறார். அவருக்கு தெரியவே கூடாதுங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கூட இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு நிதிமயமான உறவு டாக்ஸிக் பைனான்சியல் ரிலேஷன்ஷிப் நான் சொல்லுவேன். அந்த உறவு எக்ஸ்ட்ரீம்லி டாக்ஸிக். அதற்கு முழு பொறுப்பு அந்த ஆண். இப்படிப்பட்ட உறவுகள் நல்ல ஒரு குடும்பத்தை பைனான்சியலாக உயர்த்தாதுன்னு நான் சொல்வேன்.
அதனாலதான் நான் இந்த விஷயத்தை இந்த மாதிரி உடைச்சு சொல்றேன். எனக்கு யார் பக்கமும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஒருத்தர் சம்பாதிச்ச பணத்துல இருந்து அவங்க ஒரு சின்ன தொகையை இன்வெஸ்ட் பண்ணி அவங்களுடைய பெற்றோருக்கே கொடுப்பதற்கு அவங்களுக்கு உரிமை இல்லைனாக்கா, அப்ப அவங்க நிதிமயமான வாழ்க்கையை சரியா வாழலன்னு தான் அர்த்தம். அதைத்தான் நான் இந்த இடத்துல சொல்றேன். இதே உரிமைகள் ஒரு குடும்பத்துல ஒரு ஆணுக்கும் இருக்கிறது அப்படிங்கறதுதான் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம். இது வரைக்கும் நம்ம பெண்ணை பற்றியே பேசி வந்தோம். ஏன்னா இந்த வீடியோ ஆண் பெண் நிதி உறவு பற்றியது. நம்ம பெண்கள்ட்ட ஆரம்பிச்சு இப்ப ஆண்கள்ட்ட வந்திருக்கும். ஒரு ஆணுக்கு என்ன மாதிரியான ஒரு பைனான்சியல் ரிலேஷன்ஷிப் ஒரு பெண்ணுடன் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமானது. எப்படி ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய பெற்றோரை பைனான்சியலா சப்போர்ட் பண்ண உரிமை இருக்கோ, அதே போல ஒரு ஆணுக்கும் அந்த உரிமை இருக்க வேண்டும். அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு டிரான்ஸ்பரண்டான ஆரோக்கியமான உறவு என்று நான் அடித்து சொல்வேன். 2 பேருக்கும் அந்த ரைட் இருந்துச்சுனாக்கா அப்ப என்ன ஆகும்? இந்த விஷயத்துல அவங்களுக்குள்ள எந்த விதமான ஒரு கருத்து வேற்றுமையும் வராது. நீங்களும் உங்க பேரண்ட்ஸ்க்கு நல்லது பண்றீங்க, நானும் பண்றேன், 2 பேரும் நல்லா இருக்காங்க, நம்மளும் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு சமநிலையில இருப்பாங்க. அடுத்தது, முதலீடுகளை ஆண் பெண் உறவில் எப்படி மேலாண்மை செய்ய வேண்டும்ன்றது ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு விஷயம். திருமணத்திற்கு முன்னாடியே ஒரு பெண் தானே முதலீடு செய்து அதை வளர்த்து சேமிப்பு அளவுகளை நிர்ணயித்து அதன்படி வாழ்ந்திருந்தால் அவங்க ஆல்ரெடி பைனான்சியலைஸ் நல்ல நிதிமயமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க திருமணத்துக்குள்ள வராங்க. இப்ப திருமணத்துக்குள்ள வரும்போது சில நேரங்கள்ல பெண்ணுக்கு இருக்கக்கூடிய பைனான்சியல் லைஃப், பைனான்சியல் ஹாபிட்ஸ், பைனான்சியல் கல்ச்சர் ஆணுக்கு இருக்கக்கூடிய பைனான்சியல் கல்ச்சரை விட ஸ்லைட்லி பெட்டரா இருக்கலாம், தப்பில்லை. ஏன் இருக்கலாம்னா அது சூழ்நிலை சார்ந்து இருக்கலாம். இப்ப அந்த ஆணுக்கு 2-3 சிஸ்டர்ஸ் இருந்தாங்கன்னு வச்சுக்கீங்களேன், அவங்களெல்லாம் செட்டில் பண்றதுக்கு இவருடைய பணம் போயிருக்கும். இவர் தனக்காக வாழக்கூடிய ஒரு இடத்தில் பல ஆண்டுகள் இருந்திருக்க மாட்டார். குடும்ப சூழ்நிலை என்பது ஒருவரை அப்படி வாழ செய்திருக்கலாம். நான் முதலே சொன்னேன், நீங்க ஃபேமிலி கொடுக்கறதுனா நீங்க எவ்வளவுன்னு தீர்மானம் பண்ணுங்கன்னு தான் சொல்றேன். கொடுக்காதீங்க நான் எங்கேயுமே சொல்லல. அளவுகள் இருக்க வேண்டும். உங்க சக்திக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்க பண்ணணும். அதுக்கு மேல எதையும் செய்யக்கூடாது. உங்களுக்கு சக்தி இருந்தும் நீங்க செய்ய தவறவும் கூடாது. சோ அப்போ அந்த மேரேஜுக்குள்ள வரும்போது அந்த நேரத்துல இருந்தா அவர் தனக்காக வாழ ஆரம்பிக்கிறான்ற ஒரு சூழ்நிலை கூட இருக்கலாம். அங்கேயும் அவர் குடும்பத்தை சப்போர்ட் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கலாம். சோ அந்த இடத்துல அந்த பெண்ணுக்கு இருக்கக்கூடிய ஃப்ரீடம் அதிகமா இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அந்த ஆண் தன்னுடைய சுதந்திரம் எவ்வளவு ஸ்பேஸ் கொடுக்குதோ அதுக்கு ஏத்த மாதிரி அவர் தன்னை பைனான்சியலைஸ் பண்ணிக்கணும், முதலீடு செஞ்சு தன்னை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அப்ப அந்த இடத்துல அந்த பெண் அந்த ஆணை மதிக்க வேண்டும். அவன் இதெல்லாம் பண்ணிட்டு இப்ப பண்றான், செய்யட்டும், ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த வளர்ச்சி அவருக்கு வரட்டும்னு பொறுமை இருக்கணும். அதெல்லாம் முடியாது, இப்படிதான் பண்ணோம், அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது, இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா அந்த இடத்துல அந்த பெண் அந்த உறவை டாக்ஸிக் ஆக்கி விடுகிறார். சோ இருவருமே தன்னுடைய எதிர்காலத்திற்காக தனியாக சேமித்து முதலீடு செய்யக்கூடிய ஒரு அணுகுமுறை இருக்க வேண்டும். திருமணம் ஆகும் போதே அது இருக்கணும். திருமணம் ஆன பிறகு இவங்களுக்குன்னு ஒரு காமன் கோல் வரலாம். அந்த காமன் கோலுக்கும் இருவரும் இணைந்து ஒரே இடத்துல இருந்துட்டு செய்யணும். உதாரணத்துக்கு இந்த வீடு வாங்குறதுங்கிற ஒரு காமன் கோல். சப்போஸ் ஏற்கனவே அவர் வீடு வாங்கிட்டாருன்னு வச்சுக்கோ திருமணத்துக்கு முன்னாடி. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் வீடு இல்லைன்னா கல்யாணமே பண்ண மாட்டேங்கிறாங்க. சோ அந்த ஒரு நிர்பந்தத்துல அவரு வீட்டை வாங்கிட்டாருன்னு வச்சுக்கோ. அப்ப இந்த இடத்துல எப்படி அந்த வீட்டினுடைய கடனை அடைக்க போகிறோம் என்பதை இருவரும் அமர்ந்து நியாயமான ஒரு வழிமுறையை உருவாக்க வேண்டும். சில இடத்துல நான் பார்த்திருக்கேன், சார் நான் மேரேஜுக்கு அப்புறம் இஎம்ஐ மட்டும் நான் கட்டிடுறேன், வீட்டு செலவு மொத்தம் என் ஒய்ஃப்து, இப்படியெல்லாம் சொன்னவங்க நிறைய பேர் இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது மாதிரியான அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆரோக்கியமான நிதிமயமான வாழ்க்கைக்கு அறிகுறி இல்லை. இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்டே என்னை பொறுத்த வரைக்கும் டாக்ஸிக் தான். ஏன்னாக்கா ஃபேமிலியை ரன் பண்றதுலயும் ஷேர் இருக்கணும், வீடு வாங்குறதுலயும் ஷேர் இருக்கணும், 2 பேருக்கும் ரோல் இருக்கணும். இப்ப நாளைக்கு ஒரு கருத்து வேறுபாடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்,
அந்த பெண் என்ன சொல்லுவாங்க, நீ குடும்பத்துக்கு ஒண்ணுமே செய்யல, நான் தான் ஃபேமிலிக்கு செலவு பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் என்ன சொல்லுவார் ரிட்டர்ன்ல, நான் இஎம்ஐ கட்டுறேன், நான் இல்லைன்னா இந்த வீடே உனக்கு கிடையாது. இப்படி போயிடும் டிஸ்கஷன். ரொம்ப ஈஸியா அந்த இடத்துல போய் நின்றுடலாம். இதெல்லாம் வரவே கூடாதுங்கிறதா இந்த வீடியோ நான் இதை சொல்றதுக்கான நோக்கம். வேற ஒன்றும் கிடையாது. இந்த இடத்துக்கு நம்ம போகவே கூடாது. அப்போ ஒரு இடத்துக்கு போகக்கூடாதுன்னா என்ன செஞ்சா அந்த இடத்துல போய் நம்ம நிப்பமா அதை செய்யக்கூடாது இல்ல. அதுதான் பைனான்சியலைசேஷன்ல நிதிமயமான வாழ்க்கையில அடிப்படை. சோ அந்த நிதி உறவு எப்படி உருவாகுது அப்படிங்கறதுல இந்த அடிப்படைகள்லாம் சரியா இருந்துச்சுனாக்கா அந்த குடும்பமே நல்லா இருக்கும், வளரும். சோ சம்பளத்தில் எவ்வளவு பணத்தை சேமிக்கணும், முதல்ல சேமிச்சிருங்க 2 பேரும். அதை எங்க முதலீடு பண்ணணும், 2 பேரும் தனித்தனியா முதலீடு பண்ணிருங்க. குடும்பத்துக்கு எவ்வளவு பணத்தை கான்ட்ரிபியூட் பண்ணணும், அதுல தெளிவா இருந்து கான்ட்ரிபியூட் பண்ணிடுங்க. அந்த கான்ட்ரிபியூஷன்ல ஒரு நாள் கூட தவறக்கூடாது. சம்பளம் வந்தா அடுத்த நொடி அந்த கான்ட்ரிபியூஷன் நடந்து விட வேண்டும். ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ்க்கு யார் அக்கௌண்ட்ல இருந்து பணம் போறதுன்னு தெரியல சார், கன்ஃபியூசிங்கா இருக்கு, யார் செலவு பண்றாங்கன்னே தெரியலனாக்கா ஒரு காமன் அக்கௌண்ட் வச்சுக்கோங்க, 2 பேரும் அந்த அக்கௌண்ட்ல போட்டுருங்க, அந்த அக்கௌண்ட்ல இருந்து செலவு பண்ணுங்க. சிம்பிள் டிரான்ஸ்பரன்சி அந்த அக்கௌண்ட்ல மெயின்டைன் பண்ணிக்கங்க, முடிஞ்சு போச்சு. சோ என்ன ஆகுனாக்கா அந்த இடத்துல 3 கான்செப்ட் வருது. மை மணி, யோர் மணி, அவர் மணி. இந்த அவர் மணி தான் ஃபேமிலி நடத்த யூஸ் ஆகும். அப்ப என்ன ஆகுதுன்னா குடும்ப அடையாளம், நிதிமயமான ஒரு அடையாளம் இருக்கு, தனி அடையாளமும் இருக்கு. குடும்பத்துக்கு செலவு பண்ண பணத்துல வரக்கூடிய மிச்ச பணத்தை குடும்பத்துக்காக இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுல நீங்க நிறைய விஷயங்கள் இன்னும் இன்னோவேட்டிவா பண்ண முடியும். தொடர்ந்து குடும்பத்திற்காக எப்படி இன்வெஸ்ட் பண்ணி க்ரோ பண்றது அப்படிங்கிற சப்ஜெக்டை நம்ம இன்னொரு வீடியோல தனியா பேசுவோம். பட் இந்த வீடியோல நம்ம பேசின விஷயங்களை இப்ப சம்மரைஸ் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட், ஒரு பெண்ணுக்கு நிதிமயமான தனி அடையாளம் அவங்க வேலைக்கு ஆரம்பிச்ச நாள்லயே வரணும். முதல் நாள்ல இருந்து அவங்க சம்பாதிக்கிற பணத்தை அவங்க தான் மேனேஜ் பண்ணணும். குடும்பத்தை சப்போர்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கக்கூடிய நபர் கூட தனக்கென்று ஒரு தனி நிதி அடையாளத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். சும்மா நான் கல்யாணத்துக்கு சீட்டு கட்டுறேன் நகைக்கு அப்படின்னு சொல்றது நிதி அடையாளம் இல்லை, அது வேற ஒரு விஷயம். பைனான்சியலைஸ்டா காம்பவுண்டிங்ல இன்வெஸ்ட் பண்ணி ஒரு தொகையை மாசம் எஸ்ஐபியோ அல்லது லம்சமோ போட்டு அதை வளர்க்கக்கூடிய ஹேபிட்ல ஒரு பெண் முதல்லயே வரணும். அடுத்தது, திருமணம் ஆகும் போது இது நீடிக்க வேண்டும். இருவருடைய பைனான்சியல் ஐடென்டிட்டிஸும் தனியா இருக்கணும். குடும்பத்திற்கு என்று தனியாக ஒரு பைனான்சியல் ஐடென்டிட்டியை உருவாக்க வேண்டும். குடும்ப செலவுகளை அந்த பைனான்சியல் ஐடென்டிட்டியில இருந்து, அந்த ஒரு இடத்துல இருந்து தான் நம்ம நிறைவேற்ற வேண்டும். வீட்டை நடத்தும் செலவுகள், வீடு வாங்கும் முதலீட்டு செலவு, இது ரெண்டையுமே எப்படி கையாள போகிறோம் அப்படின்றதுல ஒரு ஷேரிங் இருக்க வேண்டும். ஒருவர் ஒரு செலவையும் இன்னொருத்தர் இன்னொரு செலவையும் ஏற்கக்கூடிய அந்த கலாச்சாரத்தை தவிர்க்க வேண்டும். குடும்பத்திற்கென்று ஒரு பைனான்சியல் கிட்டியை உருவாக்குவது என்பது ஒரு நல்ல நிதிமயமான ஆண் பெண் உறவிற்கு அடையாளம். அதையும் செய்ய முடியும். பெண்ணின் நிதிமயமான வாழ்க்கை, ஆணின் நிதிமயமான வாழ்க்கை, குடும்பத்தின் நிதிமயமான வாழ்க்கை, இது மூன்றும் இருக்க வேண்டும். இதுதான் ஆரோக்கியமான ஆண் பெண் நிதி உறவின் அடையாளம். அந்த அடையாளம் உருவாக எல்லோரும் பாடுபட வேண்டும், பயன்பெற வேண்டும். இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.